வணக்கம். ஸ்ரீ பாபாதி அம்மன் ஜோதிடம் என்னோட பார்க்க போகிறேன்னா, இரண்டாம் திருமணமும் சந்தோஷமான வாழ்க்கையும். அதாவது ஒரு சிலருக்கு முதல் திருமணம் செய்து அது பிரச்சனை பிரிவினை ஏற்பட்டு இரண்டாவது முறையாக திருமணம் செய்வாங்க. முதல் திருமணம் ஏகப்பட்ட சண்டை சச்சரவு சிக்கலை கொடுத்துருக்கும். ஆனால் இரண்டாவது திருமணம் செய்யும்போது மிகப்பெரிய சந்தோஷம், மன நிம்மதி, பொருளாதார முன்னேற்றத்தை கொடுத்துருக்கும். யாருக்கு இது போன்ற அமைப்பு ஏற்படும் சொல்லி பார்க்க போகிறோம். அதற்கான ஜோதிட விதி என்ன, அதற்கான ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு ஜாதகத்தில் இரண்டாவது திருமணம் நடக்க வேண்டும் எனில் அதற்குன்னு ஒரு சில விதிகள் இருக்குது. அவை என்ன சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது விதி 1, அதாவது ஜாதகத்தில் முதல் திருமணத்தை குறிக்கக்கூடிய பாவம் சொல்லி பார்க்கும்போது லக்கணத்துக்கு 7ஆம் இடம், இரண்டாவது திருமணத்தை குறிக்கக்கூடிய பாவம் சொல்லி பார்க்கும்போது லக்கணத்துக்கு 11ஆம் இடம். யார் ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திற்கு 7ஆம் இடமும் 7ஆம் இடத்து அதிபதியும் கெட்டு போயிருக்க வேண்டும். அதாவது லக்கணத்துக்கு 7ஆம் இடமும் 7ஆம் இடத்து அதிபதியும் கெட்டு போவது என்பது லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல சனி, ராகு, கேது, செவ்வாய் போன்ற பாவகர்கள் இருந்தாலும் சரி, ஸ்தானத்தை பார்த்தாலும் சரி, அல்லது லக்கணத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி போய் பகை, நீசம், வக்கர நிலையில் இருந்தாலும் சரி, அந்த ஜாதகருக்கு முதல் திருமணம் நிலைக்காது. அதாவது ஜாதகத்தில் 7ஆம் இடத்து அதிபதி கெட்டு போய் லக்கணத்திற்கு 11ஆம் இடத்து அதிபதி வலுவாக இருக்க வேண்டும். விதி 2 நான் சொல்லி பார்க்கும்போது லக்கணத்திற்கு 11ஆம் வீடும் அதன் அதிபதியும் வலுவாக இருக்க வேண்டும். அது 11ஆம் இடத்து அதிபதி ஆட்சி, உச்சம் அல்லது சுபத்துவமாக இருக்க வேண்டும். 11ஆம் இடத்துலையும் ஒரு சுபகிரகம் தொடர்பு கொள்ளும் போது, அதுவும் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 7ஆம் இடமும் 7ஆம் இடத்து அதிபதி கெட்டு போய் லக்கணத்துக்கு 11ஆம் இடமும் 11ஆம் இடத்து அதிபதி சுபத்துவமாக இருக்கும்போது, வலுவாக இருக்கும்போது இரண்டாவது திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஆனால் குறிப்பாக உங்களுக்கு திருமண காலகட்டத்தின் போது அந்த 11ஆம் இடத்து அதிபதி தசை நடக்க வேண்டும். விதி 3 நான் சொல்லி பார்க்கும்போது 11ஆம் வீடு 11ஆம் வீட்டில் நின்ற கிரக தசை அல்லது 11ஆம் இடத்து அதிபதி தசை. ஓகே, அதாவது ஒரு ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 7ஆம் இடம் 7ஆம் இடத்து அதிபதி கெட்டு போய் இருந்து லக்கணத்துக்கு 11ஆம் இடமும் 11ஆம் இடத்து அதிபதியும் வலுவாக இருந்து உங்களுக்கு முதல் திருமணம் நடந்து அந்த திருமணம் பிரச்சனையாகி லக்கணத்துக்கு 11ஆம் இடத்து அதிபதி தசை நடக்கும்போது இரண்டாவது திருமணத்தை பண்ணி வைக்கும். ஒரு உதாரண ஜாதகம் போட்டு பார்ப்போம், உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். உதாரணத்துக்கு ரிஷப லக்கணம் எடுத்துக்கலாம். இந்த லக்கணத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி யாருன்னு சொல்லி பார்க்கும்போது செவ்வாய். இந்த ஜாதகத்தை பாருங்க. இந்த ஜாதகர் பிறந்தது ரிஷப லக்கணம், ராசி சந்திரன், மகர ராசி, திருவோண நட்சத்திரம். லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் ராகு இருக்கு. லக்கணத்து 7ஆம் இடத்தை சனி தனது 10ஆம் பார்வையை பார்க்குறாரு, குரு தனது 9ஆம் பார்வையை பார்க்குறாரு. இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது லக்கணத்துக்கு 7ஆம் இடமும் 7ஆம் இடத்து அதிபதி கெட்டு போய் இருக்குது. ஏன்னா ராகுட சேர்ந்து இருக்காரு, சனி பார்த்து பாவத்துவமாக இருக்கிறனால இந்த ஜாதகருக்கு 7ஆம் இடம் கெட்டு போயிருக்கு. ஆனால் லக்கணத்துக்கு 11ஆம் இடத்தை பாருங்கள், குரு ஆட்சி பலத்தோடு இருக்காரு, சுக்கிரன் உச்ச பலத்தோடு இருக்காரு. இந்த 11ஆம் இடம் அதிக சுபத்துவமாக உள்ளது. இந்த ஜாதகர் பிறந்தது திருவோண நட்சத்திரம் சொல்லியிருக்கேன். உதாரணத்துக்கு சந்திரதசை இருப்பு ஒரு 5 வருஷம் வச்சுக்கலாம். சந்திர தசை இருப்பு 5 வருஷம். அதுக்கடுத்து செவ்வாய் ஒரு 7 வருஷம். அடுத்து ராகு ஒரு 18 வருஷம். கிட்டத்தட்ட ஒரு 30 வயசு வரலுமே இவருக்கு ராகு தசை நடக்குது. இந்த ராகு தசை என்ன பண்ண சொல்லி பார்க்கும்போது, ராகு குரு பார்க்கறதுனால இவருக்கு முதல் திருமணத்தை பண்ணி வைக்கும் ராகு திசையில். ஆனால் ராகு திசை செவ்வாய் கூட சேர்ந்து இருக்காரு, சனியும் பார்க்கறதுனால முதல் திருமணம் செஞ்ச பிறகு ஏகப்பட்ட சண்டை சச்சரு, பிரிவினை, வம்புகளுக்கு, ஏன்டா கல்யாணம் பண்ண போன்ற ஏகப்பட்ட குழப்பத்தை ஏற்படுத்தும். ஒரு மன நிம்மதி இருக்காது.
வாழ்க்கையில் அனைத்து கஷ்ட நஷ்டங்களும் அவமானங்களையும் சந்திப்பார் இந்த முதல் திருமணத்தின் மூலம். ஏன்னா ராகு திசை நடக்குது. குரு பார்க்கறதுனால ராகு திசையில் கல்யாணத்தை பண்ணி வைப்பார். ஆனால் அந்த கல்யாணத்தில் வந்து நிம்மதியாக கொடுக்காது. செவ்வாய் இது கெட்டு போய் இருக்கிறதுனால சண்டை சச்சரவு வம்புகளுக்கு எதனால் கல்யாணம் பண்ண பேச கல்யாணம் பண்ணாமல் இருந்திருக்கலாம் கூட தோணும். ஆனால் இவர் வந்து 30 வயசு வரலாம் கல்யாணம் பண்ணாமல் இருந்து கரெக்டாக ராகு தசைக்கு அடுத்து குரு தசை வரக்கூடிய காலகட்டத்தில் 30 வயசு மேலே திருமணம் செய்யும் போது லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு சுக்கிரன் கூட சேர்ந்து சுகத்தமாக இருக்கிறனால அந்த குரு தசையில் திருமணம் செய்யும் போது திருமண பிரிவு ஏற்படாது. ஒருவேளை இவர் ராகு திசையில் கல்யாணம் பண்ணியிருந்தாருன்னா மேக்ஸிமம் வந்து ராகு திசையில் கல்யாணத்தை பண்ணி வச்சிடும். என்னதான் நம்ம இது மாதிரி சொன்னாலுமே ராகு திசை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் குரு பார்க்கறதுனால திருமணத்தை நடத்தி வச்சிடும். அந்த திருமணம் நடந்து முதல் திருமணம் டைவர்ஸ் அல்லது பிரிவினை ஏற்பட்டு இரண்டாவது குரு திசை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இரண்டாவது திருமணம் நடக்கும். அந்த திருமணம் வந்து மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும், வசதி வாய்ப்பு கொடுக்கும், பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், மன நிம்மதியை கொடுக்கும். அதாவது உங்கள் ஜாதகம் எடுத்து பாருங்கள். லக்கணத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி கொஞ்சம் வலு குறைவாக இருந்து லக்கணத்துக்கு 11ஆம் இடத்து அதிபதி வலு கூடுதலாக இருந்து உங்களுக்கு திருமணமாகி கரெக்டாக 11ஆம் இடத்து அதிபதி தசை நடக்கும்போது இரண்டாவது திருமணத்தை பண்ணி வைக்கும். இதுக்கு என்ன பரிகாரம் சொல்லி பார்க்கும்போது இது போன்ற அமைப்பு இருக்கும்போது அந்த ஜாதகர் என்ன பண்ண வேண்டும் எனில் கிட்டத்தட்ட ராகு தசை முடிகிற அளவுக்கு திருமணம் செய்யாமல் இருக்கணும். ஆனால் விதி வந்து பண்ணாமல் இருக்கக்கூடாது, பண்ணி வச்சிடும். இரண்டாவது முறையாக குரு தசை வரக்கூடிய காலகட்டத்தை திருப்பி இரண்டாவது திருமணத்தை பண்ணி வைக்கும். இதுக்கு எளிய பரிகாரம் சொல்லி பார்க்கும்போது இது போன்ற ஜாதகம் உங்களுக்கு இருக்கும்போது நீங்களும் கொஞ்சம் தாமதமாக திருமணம் செய்யும் போது இந்த குரு தசையில் திருமணம் செஞ்சுட்டாங்கன்னா இவருக்கு வந்து ஒரே ஒரு திருமணம் தான். ஆனால் அந்த ராகு தசை திருமணம் செஞ்சால் 2 திருமணத்தை நடத்தி வைக்கும். நம்ம என்னதான் சொன்னாலும் விதி வலிதுன்னு சொல்லுவாங்க. இவருக்கு 7ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடம் கெட்டு போயிருக்கனால இவருக்கு முதல் திருமணம் செய்து அது சண்டை சச்சரவு பிரிவினை ஆகி திருப்பி இரண்டாவது திருமணம் தான் நிலைக்கும். இதுதான் இவருக்கான விதி. ஓகே, இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.